ரயில் பயணம் என்பது பலராலும் விரும்பப்படும் ஒன்று. ஊர் விட்டு ஊர் செல்லும் ரயில்கள் பற்றியும் நாம் அறிந்திருப்போம். ரயில் பாதைக்கு கீழே வாகனங்கள் செல்ல சுரங்கப்பாதை இருப்பதையும் நாம் அறிந்திருப்போம். ஆனால் நாடு விட்டு நாடு செல்ல சுரங்கப்பாதை, அதில் ரயில் போக்குவரத்து என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. பிரிட்டனையும் பிரான்சையும் இணைக்கும் சுரங்க ரயில் பாதை சேனல் டனல். 50.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை ஆங்கில கால்வாயின் குறுக்காக தண்ணீருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதைகளில் ஜப்பானின் சைகான் சுரங்கப்பாதைக்கு அடுத்த இடத்தை பெற்றுள்ள சேனல் டனல் கடல் மட்டத்திலிருந்து 250 அடி ஆழத்தில் செல்கிறது. இந்த பாதையை அமைப்பதற்கான யோசனை 1802லேயே உருவானாலும் செயல் வடிவம் பெற்றது என்னவோ 1986ஆம் ஆண்டில்தான். பிரிட்டனின் கெண்ட் பகுதியில் உள்ள ஃபோக்ஸ்டோனிலிருந்து பிரான்சில் உள்ள காக்கலஸுக்கு சுரங்கம் தோண்டுவது என முடிவு செய்யப்பட்டது. இரு நாடுகளும் பணியை பகிர்ந்து கொண்டன. இருபுறம் இருந்தும் பணிகள் நடைபெற்றதால் 1990ஆம் ஆண்டு சுரங்கம் முழுவதுமாக தோண்டி முடிக்கப்பட்டது. 1500 பேர் இந்த பணியில் ஈடுபட்டனர். பல நெருக்கடிகளை தாண்டி 1994இல் இந்த சுரங்கம் எலிசபெத் மகாராணி மற்றும் பிரான்ஸ் அதிபர் மிட்டரண்ட் ஆகியோரால் போக்குவரத்திற்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த சுரங்கத்துக்குள் 3 பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 ரயில் போக்குவரத்திற்கும் 1 பராமரிப்பு பணிகளுக்குமாக பயன்படுத்தப்படுகின்றன. தேவைப்பட்டால் ரயில்கள் பாதையை மாற்றிக்கொள்ளும் வசதியும் இந்த சுரங்கத்தில் உள்ளது. அதுபோல சுரங்கத்திலிருந்து நீரை வெளியேற்ற 3 நீரேற்று நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாதை வழியாக பிரிட்டனிலிருந்து பிரான்சுக்கு செல்வதற்கான பயண நேரம் வெறும் 35 நிமிடங்கள் மட்டுமே. கார்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் வருபவர்கள் அவற்றை ரயில்களில் ஏற்றிக்கொண்டு பயணிக்கலாம். அதற்கு வசதியாக சுரங்கப்பாதையின் இரு முனைகளும் பிரிட்டன் மற்றும் பிரான்சின் தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்கப்பட்டுள்ளன. இந்த சுரங்கம் வழியாக அகதிகள் பிரிட்டனுக்குள் நுழைய முயற்சித்த சம்பவங்கள் 2001இல் நிகழ்ந்தது. பிரான்ஸ் செஞ்சிலுவை சங்கத்தினரால் சாங்கட்டேவில் உருவாக்கப்பட்ட அகதிகள் மறுவாழ்வு முகாமில் இருந்தவர்களே இம்முயற்சியில் ஈடுபட்டதால் 2002இல் இந்த முகாம் மூடப்பட்டது. தற்போது பயணிகள் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து மற்றும் வாகனங்களோடு பயணிக்கும் வசதியும் இந்த சுரங்கத்தில் உள்ளது. கடல் தாண்டி இருக்கும் நாட்டை அருகில் உள்ள ஊர் போல இணைத்திருக்கும் இந்த சுரங்கப்பாதையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 கோடி பேர் பயணிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஆறுமுகம்.